குழந்தையோட அப்பா சிக்னேச்சர் கட்டாயம் இருந்தா தான் அடுத்த ப்ரொசீஜருக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் கூட வரணும், 2 பேரோட சம்மதம் இல்லாம கண்டிப்பா அட்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்தாதான் ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க. அதுக்கு அந்த ஆனந்தி கூட நான் ஒண்ணா போணுமா? என்னால முடியாது. பாரு, ஆனந்திய உன் மனைவியா நினைக்க வேண்டாம், உன் மகனோட அம்மாவா நினைச்சு போயிட்டு வா. ரெண்டும் ஒண்ணுதான். அவ எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்கவும் முடியாது, அவ கூட வரவும் முடியாது. சரவணா சரவணா சரவணா, தயவு செஞ்சு சொல்லுங்க, கேளு சரவணா. கார்த்திக், வா 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 வா. வாங்க 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 வாங்க. பெரியம்மா புது Dress போட்டாரா? செல்லக்குட்டி. ஸ்கூலுக்கு போறீங்களா? நல்ல இங்க பாருங்க. பாட்டி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோ. பாட்டி, எனக்கு நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும், நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு வேண்டிக்கோ. பாரு 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 பாரு. இந்த குழந்தைய வாங்கிக்கோ. வா 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 வா. ஏண்டா கார்த்திக், பெரியம்மா பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? எதுக்கு இதெல்லாம்? அவன் சின்ன குழந்தை. மாமா வந்து நில்லுங்க. இந்த பார், ஒன்னும் வேண்டாம் செல்லக்குட்டி. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி பெரியப்பா பெரியம்மாவுக்கு பேர் வாங்கி தரியோ இல்லையோ, உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா பேர் வாங்கி தரணும். சரி சரி, நேரமாச்சு. நீங்களும் ஆனந்தியும் போயிட்டு வாங்க. அக்கா, நீங்களும் வரலாமே. இல்ல ஆனந்தி, நான் வேணாம். அவர் தான் வராருல, நீயும் அவரும் போயிட்டு வாங்க. அக்கா, நீங்க சென்டிமெண்ட் பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்களும் வந்தா நல்லா இருக்குமே, ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? வாங்கக்கா. இல்லம்மா, நான் எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ அவர் கூட போயிட்டு வா. கிளம்புங்க, டைம் ஆச்சுல்ல. கார்த்தி, நிச்சயமா அந்த ஸ்கூல்ல உனக்கு சீட் கிடைக்கும். ஜாலியா போயிட்டு வாங்க. பெரியம்மா உங்களுக்காக பாயசம் ரெடி பண்ணி வைக்கிறேன். எங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கு. இரு செல்லக்குட்டி. சரி கிளம்புங்க கிளம்புங்க. சரி வரேன்க்கா. சரி வா. வரேன் கவிதா. இதோ போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். தங்கம் போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். அழக்கூடாது செல்லம், அழக்கூடாது. கிளம்பலாமா? நான் வரேன். வாங்க. வரேன்க்கா. டாடா சொல்லு பிரியமா. அழறா. வருவாங்கக்கா, நீங்க உள்ள வாங்க. இல்ல கவிதா, ஆனந்தி முதல்ல குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துட்டு வர போறா. எனக்கு என்னவோ கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. அவங்க ஒரு
ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க பாரு. என்ன கார்த்தி சேர்த்தாச்சா? ஆனந்தி இந்தாங்க. ஏய் எதுக்கு அழற? ஆனந்தி என்னாச்சு? எங்க எதுக்குங்க அழறா இவ? உள்ள வா சொல்றேன். என்னாச்சு? வா சொல்றேங்கிற வா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னத சொல்றீங்க அக்கா? அந்த ஆளு கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஏதாவது பாலங்கழத்துல விழுந்து நிம்மதியா செத்து போய் சேர்ந்திருப்பேன். அவனை நான் கட்டிக்கிட்டு ஏன் வாழ்க்கைதான் நாசமா போச்சுன்னு பார்த்தா பெத்த குழந்தையோட வாழ்க்கையும் நாசமா போச்சு. என்னங்க கவிதா, குழந்தைய வாங்கிட்டு போ. கொடுங்கக்கா. வாட செல்லம். சரி சரி அழாத. என்னாச்சு? ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? என்னாச்சுங்க? ஏன் அவ அப்படி பேசுறா? அங்க போய் பேசணுமா? அவங்க குழந்தையோட அப்பா சிக்னேச்சர் கட்டாயம் இருந்தா தான் அடுத்த ப்ரொசீஜருக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் கூட வரணும். 2 பேரோட சம்மதம் இல்லாம கண்டிப்பா அட்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, நீங்க சொல்ல வேண்டியது தானே சட்டப்படி 2 பேரும் பிரிய போறாங்கன்னு. என்னம்மா இதெல்லாம் சொல்லாம இருப்பேனா? எவ்வளோ நானும் பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க இன்னும் டைவர்ஸ் ஆகலைன்னு சொல்றீங்க. இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன்னு வேற சொல்றீங்க. அதனால இதை எங்களால ஏத்துக்க முடியாது. இது குழந்தையோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்டது. நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா எப்படி என்னோட கன்சர்ன் இல்லாம எப்படி அட்மிஷன் கொடுக்கலான்னு எங்களை பார்த்து கேட்டா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் அதனால குழந்தையோட அப்பா வந்தாதான் அட்மிஷன் தெளிவா சொல்லிட்டாங்க மீனாட்சி. நாசமா போனவன் என் குழந்தையோட எதிர்காலத்தை இப்படி பாழடிச்சிட்டு அவங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ அவசரப்பட்டு கிளம்பி வந்துட்டா. அவங்க கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் பேசுறதா அவங்க நிச்சயமா புரிஞ்சுட்டு இருப்பாங்க மீனாட்சி. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காரு, அவர் மூலமா பேசி பார்க்கலாமா? அதான் தெளிவா சொல்லி அனுப்பிட்டாங்களே, வந்து அப்பனோட தான் வரணும்னு. அப்புறம் என்னத்த பண்ண முடியுமாமா? அது அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ். அதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு தேவையில்லாம நீ தப்பா எடுத்து பேசிட்டு இருக்க? அவங்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைச்சு இதை சொல்லியிருக்கலாம்ல. இங்க பாருங்க அக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த ஆள் எனக்காக எதுவுமே யோசிக்க வேண்டாம், எனக்காக எதுவும் செய்யவும் வேண்டாம். பெத்த புள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுமா இல்லையாக்கா? அவன் சுகத்துக்காக அவன் பெத்த புள்ள வாழ்க்கை எப்படி கெடுக்கிறானேக்கா. என் வயிறு எரியுதுக்கா, என் வயிறு எரியுது. அக்கா, அன்னைக்கு என்னையும் கார்த்திகையும் ரோட்ல பாத்துட்டு பெருசா பாசம் இருக்கிற மாதிரி கிட்ட வந்து பார்த்தேன்க்கா. புள்ளைய பார்த்துட்டு என்னென்னமோ முறைச்சிட்டு போறான் அவன். நடிப்பு 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 எல்லாமே நடிப்பு தான், நடிப்புக்கா. அக்கா, என் குழந்தைய பத்தி எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு ஏக்கா ஒரு துளியாவது அவருக்கு இருக்கணுமா இல்லையாக்கா? இவ்வளவு சீரழிஞ்சு போறானேக்கா, இவ்வளவு சுயநலமா இருக்கானேக்கா. ஏன் ஆனந்தி, ஒருவேளை அவருக்கு ஸ்கூலுக்கு போற விஷயம் தெரிஞ்சிருந்தா வந்திருப்பாரு. யாரு அவனா? அந்த ஆளா? கிழிப்பான். நீங்க வேறக்கா, அப்படி புள்ள மேல அக்கறை இருக்கிறவனா இருந்தா இந்நேரம் அவனே ஸ்கூல்ல சேர்க்கறத பத்தி அவனே வந்து யோசிச்சிருக்கணும்ல, பேசிருப்பான்ல. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற நினைப்பே சுத்தமா கிடையாதுக்கா. அதுக்குதான் நீ இப்படி விதண்டாவாதமாவே பேசிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? இப்ப என்ன பண்ணலாங்க? சரவணனை பார்த்து பேசணும். இல்ல மாமா. ஆனந்தி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இது குழந்தையோடைய எதிர்கால பிரச்சனை. இதுல கொஞ்சம் நிதானமா தான் முடிவெடுக்கணும். அவனை அந்த வீட்டில் போய் பார்த்து இதையெல்லாம் பேசணும்னா சரியா வராது. அவன் கடை பக்கம் வருவான், அங்க வச்சு பேசுறேன். அவன்கிட்ட பேசி அவனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்லயும் பேசிட்டு வந்துடுறேன். என்ன அந்த ஸ்கூல் தயவு செஞ்சு வேண்டாம். இனிமே அங்க போறது சரியா இருக்காது மாமா. வேற எங்கேயும் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறியா? எங்க போனாலும் அப்பாவோட பேரை கண்டிப்பா கேட்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு,
இப்ப பார்த்துட்டு இருக்க ஸ்கூல்லயே கார்த்திக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு. போதுமா? போ, போய் ரெஸ்ட் எடு. சார், பேமெண்ட்டை நான் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்றேன். கொஞ்சம் பொறுத்துங்க சார், ப்ளீஸ். சரவணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சரவணா, உன் கடமையெல்லாம் முடிஞ்சதா? எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிட்டியா? ஆனந்தியை பத்தி பேசிக்கிட்டு இங்க வர வேண்டாம். என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சவ அவ. இனி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, உன் பையனுக்கு, உன் பையன் கார்த்திக் என்ன பாவம் பண்ணா? இந்த மண்ணில் பிறந்த பாவத்தை தவிர வேற என்னடா செஞ்சாங்க? அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து கேட்டுச்சா என்ன பெத்த போடுங்கன்னு? உங்க சந்தோஷத்துக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய பெத்துப்பீங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அந்த குழந்தை தான் உலகம்னு சொல்லுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துச்சுன்னா அந்த குழந்தைய கண்டுக்காம விட்டுருவீங்களா? டேய், உலகத்திலேயே பெரிய பாவண்டா அது. நீ எங்க போனாலும் அந்த பாவத்தை தீர்க்க முடியாது. பிள்ளை வரம் கிடைக்காம இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? உங்களுக்கு அதோட அருமை தெரியலடா. ஆனந்தியை எனக்கு பிடிக்கலையே தவிர அதுக்காக நான் குழந்தைய வெறுக்கல. அதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன். ஏய், உன் பணத்தை தூக்கி குப்பையில போடுறா. பாரு, அந்த குழந்தைக்கு எவ்வளவு சொத்து வேணும்னாலும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். அளவுக்கு அதிகமா பாசத்தை கொடுக்கறது மீனாட்சி இருக்கா. ஆனா அவனுக்கு அப்பன்கிற உறவை சொல்லிக்க யார் இருக்க முடியும் சொல்லு? அதுக்கு நீ மட்டும் தானடா இருக்க. அது உன்னால மட்டும் தாண்டா முடியும். இந்த பாரு சரவணா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உனக்கும் ஆனந்திக்கும் இருக்கிற பிரச்சனையில அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தாதடா. அதோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்குடா. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தாதான் ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்களா? அதுக்கு அந்த ஆனந்தி கூட நான் ஒன்னா போகணுமா? என்னால முடியாது. இந்த பாரு, ஆனந்திய உன் மனைவியா நினைக்க வேண்டாம். உன் மகனோட அம்மாவா நினைச்சு போயிட்டு வா. ரெண்டும் ஒண்ணுதான். அவ எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்கவும் முடியாது, அவ கூட வரவும் முடியாது. சரவணா, 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 தயவு செஞ்சு சொல்லுங்க கேளு சரவணா. சரவணா, ஏய், என்னாச்சுங்க? என்னாச்சு மாமா? சரவணன் தம்பி என்ன சொன்னாரு? என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க உங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லாம இருக்கீங்க. என்னாச்சு? சரவணன் தம்பி என்னதான் சொன்னாரு?
என்னங்க சொன்னாரு? அவன் பிடிவாதமா இருக்கான், வர முடியாதுன்னு சொல்லி. ஏன் ஆனந்தி குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க நான் எதுக்கு வரணும்னு கேக்குறான். அப்போ இது அந்த ஆள் குழந்தை இல்லையா மாமா? மா, அவனை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டேங்கிற கோவத்துல இருக்கம்மா. இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும். என் மேல கோவமாவே இருக்கட்டுமே. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு மாமா? இந்த குழந்தை என்ன அவருக்கு தானே பெத்த. துளி கூட பாசம் இல்லாம போயிடுச்சா மாமா அவனுக்கு? அவனுக்கு எப்படிமா பாசம் இருக்கும்? அவன் தான் புதுசா ஒருத்தி நட்டாஷான்னு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்ல. அதுக்குதான்மா, அதுக்குதான் அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்றது. உன் புருஷனை தண்டிச்சு இப்ப என்ன ஆக போகுது? இப்ப இந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுதான் இப்ப முக்கியம். அதான் அப்பா இல்லன்னு 1000 கேள்வி கேக்குறாங்களே, அப்புறம் எங்க ஸ்கூல்ல போய் சேர்க்கறது என் புள்ளைய? ஆனந்தி இங்க பாரு, நீ கவலைப்படாதம்மா, நான் ஏற்பாடு பண்ண. உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். கடவுளே, என்னமோ நடக்கட்டும். அம்மா இருக்கேன்டா, அம்மா இருக்கேன். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து பெரிய ஆளாக்குவேன். அம்மா இருக்கேன்டா உனக்கு. என்ன நட்டாஷா, கடையை பயங்கரமா சுத்தி பார்த்துட்டு இருக்க போல இருக்கு. நல்ல கடை, அதை நல்லா இன்னும் பெருசா டெவலப் பண்ணணும். அதுக்கு தான் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஐடியா இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த கடையை யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். ஏன் சார் இந்த ஏ சில்க்ஸ் எப்படி வாங்குனீங்க? உங்க கடை தான் கைராசி சில்க்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இது எப்படி வாங்குனீங்க? இல்ல, ஆரம்பத்திலேயே தனியா பிசினஸ் பண்ணுன்ற ஐடியால தான் அந்த கடையை வாங்கினேன். அடி செருப்பால. என்னையா சொன்ன? என்ன சொன்ன? நீ தனியா பிசினஸ் பண்ற ஐடியா பண்ணி வாங்குனியோ? போய் சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? எங்க அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு நான் ஏன் இந்த கடையை வாங்கினா? அது என்னமோ நீயே பெருசா கிழிச்ச மாதிரி பில்டப் பண்ற இங்க நின்னுகிட்டு. என்னடி என் சக்காலத்தி, கடைய சுத்தி பார்க்க வந்தீங்களோ மகாராணி? யாரு கடைய யாரடி சொந்தம் கொண்டாடுறது? உனக்குன்னு சொந்தமா எதுவுமே இல்லையா? புருஷன்ல இருந்து கடை வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தான் தேவையா உனக்கு? மானம் கெட்டவளே. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதை வெளில போ. நான் ஏன் வெளில போனோம்? நான் ஏன் போனோம்? எனக்கும் இந்த கடையில உரிமை இருக்குல்ல? ஏஎஸ் சில்க்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னம்மா சொல்லலையா உனக்கு? ஏனா ஆனந்தி, எஸ்னா சரவண, அதுதான் ஏஎஸ் சில்க்ஸ். புரியுதா? ஏன் அந்த பேரை மாத்தாம வச்சிருக்க? சீக்கிரம் மாத்துவேன். மாத்துவேன். என்ன கேன சிரிக்கன்னு நினைச்சுட்டு இருக்கியா? இன்னமும் இந்த கடை என் பேரையும் இருக்கியா? நான் கையெழுத்து போட்டதா உங்களால எதையும் செய்ய முடியும்? என்ன சரவணன் இதெல்லாம்? ஏமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. தெரியாத மாதிரி மேனமணிக்கு மாதிரி நினைச்சு வாய் முடியா? போக முடியாது என்னால. நான் போக மாட்டேயா, நான் போக மாட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கடைக்கே இவ்வளவு கூட்டிட்டு வந்து இங்க கூத்தடிச்சிருப்ப நீ. என்னையா கேக் ஆள் இல்லன்னு நினைச்சுட்டு இருக்கியா நீ? ஏய், என்னைக்கு நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புனியோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் சுத்தமா எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காத. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? நான் பேசுவேன், பேசியே தீருவேன். என் வயிறு எரியுதியா? எவனையோ கூட்டிட்டு வந்து கடையில ஆட்டம் ஆடுவே நீ. நான் கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதா உன்னை? இங்க பாரு, நான் ஒண்ணும் யாரோ கிடையாது. சரவண ஏன் புருஷன்.
நான் அவர் பொண்டாட்டி. சீ, பொண்டாட்டியா? பொண்டாட்டி? ஏய், யாரடி கொடுத்தா அவருக்கு அந்த உரிமை? அதான் எல்லாரும் முன்னாடி சொல்லியாச்சுல்ல, ஊரை கூட்டி ரிசப்ஷன் நடத்தியாச்சு. அதுக்காக தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த. அப்பவே எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இவர் என் புருஷன்னு, நான் இவர் பொண்டாட்டின்னு. உனக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் இன்னும் இவருக்கு டிவோர்ஸ் தரலையே, தரவும் மாட்டேன், இழுத்து அடிப்பையா. ஏய், நீ என்னடி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது? உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஓ, பாக்கலாயா? அதையும் பாக்கலாயா எப்படி வாங்குவேன்? ஏய், தேவையில்லாம கடையில வந்து கலாட்டா பண்றீங்க, கஸ்டமர்லாம் பாத்துருங்க. போவல, ஏய் போவலன்றல. ஆடா என் வளர்ந்து கெட்டவனே, எல்லாத்துக்கும் நீதானடா காரணம். என்ன இவங்க 2 பேருக்கும் நீதான் மாமா வேலை பாக்குறியோ? ஏய், போடி வெல்ல. போக மாட்டேயா? என்னால போக முடியாது. ஏயா, பெத்த புள்ளைய பார்க்க வக்கு இல்ல உனக்கு? எவனையோ சொன்னா உனக்கு கோவம் வருதோ? நம்ம புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க வர முடியாதாயா உனக்கு? நீ என்ன பெரியவனா? உங்க அண்ணன் வந்து பேசினா ரொம்ப கேவலமா வேற பேசிருக்க நீ. ஏயா, அந்த புள்ளைய நான் மட்டுமா பெத்த? நீயும் சேர்த்துதானையா பெத்த? நீதானே அப்ப அந்த குழந்தைக்கு?